Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. ஸோ என்னடாப்பா லைக் என்ன விஷயம்னு சொன்னா மேன் கிளாஸ் பட்ச் த்ரீட நேற்று நடந்த கிளாஸ் சம்பவம் என்னன்னு சொன்னா எனக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்கீங்க ரன் ஆகுது. சில பேர் கேட்டிருக்கீங்க, ஒரு ஆள் கேட்டிருக்கீங்க ரன் ஆகுதா, நான் மிச்சத்தை காணல. ஒரு ஆள் கேட்டிருக்கீங்க டவுன்லோட் ஆயிருக்கு, நான் இன்ஸ்டால் ஆன மாதிரியே தெரியல, எப்படி ஓப்பன் பண்ண தெரியல. ஆனா மிச்சம் 10 11 பேரும் அமைதியாவே இருக்கீங்க. என்னுடைய கேள்வி, அதை நீங்க செய்து பார்த்து இன்றைக்கு நான் விளங்கப்படுத்தாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. பட் யூ நோ தட் 30ஆம் தேதியோட சேர்த்து நம்ம ரியாக்டும் சேர்த்து படிக்க போறோம். அதானே எங்களோட பிளான். அப்ப அதுக்கு முன்னாடி இந்த மொங்கோ சோருக்கா கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம், மொங்கோவை கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம்னு சொன்னா நீங்க செஞ்சு பாத்தீங்களான்றதே என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்க செய்து பார்க்காமல நான் உங்களுக்கு இதை அடுக்கி கொண்டு போறதுல பிரயோஜனம் இல்லை. ஸோ உங்களோட எல்லாத்திலையும் ரன் ஆகுதான்னு கேட்டா சில பேர்ல ரன் ஆக கூடாது, ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகாது. நான் நேற்று சொன்ன மெசேஜ் மட்டுமே ரன் வச்சு ரன் பண்ணினா உங்களோட ரன் ஆகாது. ஏன்னா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, டேட்டா ஃபைல் என்ற ஒரு விஷயம் மிஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் பை டிஃபால்ட் லைக் அது நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப நான் அதை செஞ்சு காட்டணும். அதுக்கு நீங்க உங்களோட லெப்பல ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ண நான் சொல்ல சொல்ல செய்யலாம் ஒன்று. ஆனா அது எதுவுமே இல்லாமல தான் நீங்க ரன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஃபைன். பட் கேள்வி, இது ரெண்டுக்குமே இல்லாமல செய்யாமலே செஞ்சு பார்க்காம இருக்கிறாங்களுக்கு நான் இனி என்ன சொன்னாலும் விளங்க வாய்ப்பு இல்லை. என்னடா இதோட நின்றுவீங்க. இதுக்கு அங்கால போறதா இருந்தா கட்டாயம் நமக்கு இது தேவை. அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, செய்து பாருங்கடா, செஞ்சு பாருங்க. விலங்கல்ல ரன் ஆகலையா, எந்த டைம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே இல்லையா, இந்த டைம் வரும்போது ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லா கிளாஸ் நடக்கும். நாளைக்கும் நாளைக்கும் நான் உங்களுக்கு கொஞ்சம் லாங் ஹவர்ஸ் போடலாம்னு நினைக்கிறேன். அதன்படி பார்த்தோம்னு சொன்னா நாளைக்கு நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான அந்த பெரிய கிளாஸா இருக்கும். அப்ப நீங்க காட்டினீங்கன்னா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லிட்டு நான் உங்களுக்கு செய்விச்சு வழங்கப்படுதுன்னு ஒரு பிரச்சனை இல்லை. பட் எது வந்தாலும் நீங்களும் இறங்கினா தான், அதுதான் நான் சொல்ல வரேன். சும்மா நானே இனி இனி இதுக்கு மேலே நீ நான் அடுக்கி கொண்டு போறதுல பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா திங்கட்கிழமைக்கு பிறகு நாம உங்களுக்கு மற்ற கிளாஸஸ் சொன்னதால இது ஒரு இஷ்யூ இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்ப கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க சரியா. நான் இன்றைக்கு திருப்பி நேற்று நடந்த அதே விஷயத்தை தான் இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் விளங்கப்படுத்த போறேன். வேற ஒன்றும் புதுசா செய்ய போறது இல்லை. ஏனென்றால் இந்த ஸ்டேஜை நீங்க கிளியர் பண்ணி ரன் ஆகி வராமல நான் அடுத்த கதை கதைக்க முடியாது. எனக்கு அதுக்கு முன்னாடி பர்சனலி ஒரு மெசேஜை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? நீங்க செய்து பார்த்து நான் டைப் பண்ணின கோடிங், அதாவது நாங்க போட்ட வீடியோ அதே பிளேலிஸ்ட்லயே கடைசியா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்து செய்து பார்த்து ரன் ஆகுது, நான் டைப் பண்ணின கோடிங்க நான் டைப் பண்ணி பார்த்து ரன் பண்ணி பார்த்துட்டேன், வேலை செய்யுது அப்படின்ற ஆக்கள் மட்டும் மெசேஜ்ல ரன் ஆகுதுன்னு போட முடியுமா? மிச்ச ஆக்கள் நானே தெரிஞ்சு கொள்றேன் ரன் ஆகாதுன்னு நானே அஷ்யூம் பண்ணிக்கொள்றேன். மெசேஜ்ல போட முடியுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். இப்ப இல்ல செஞ்சு பார்க்கலன்னா இன்னும் செய்யல என்று சொல்லி போடுங்க. என்ன ரன் ஆகுது என்றது ஓகே, செய்யல என்றாக்கள்கிட்ட நான் ரன் ஆகுது ரன் ஆகலைன்றது கன்ஃபர்மேஷன் வரையில தான். செஞ்சு பார்க்கல இனித்தான் செய்யணும்னா அதை மெசேஜ்ல போடுங்க. இல்ல செஞ்ச ஆக்கள் ரன் ஆகுதுன்னா ரன் ஆகுது, இல்ல ரன் ஆகலன்னா நீங்களே சொல்லுங்க. அதை இருக்கிற ஆக்கிட்ட கேட்கிறேன் பதில சாட் பாக்ஸ்ல போடுங்க. செய்து பாத்தீங்களா, நான் அடிச்ச கோடிங்க, டேட்டா பேஸை கனெக்ட் பண்ற கோடிங்க. நம்ம இன்றைக்கு இன்னொன்று செஞ்சு பார்ப்போம், பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன் உங்களுக்கு. கேட்கிறேன். எனிவன்? மெசேஜ் தானடா, சொல்லுங்கடா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஒன்றும் கதைக்க மாட்டேன். இதுல இப்போ பிரச்சனை பண்றது ஒன்றும் இல்லை. ஸோ மெசேஜ் தானே போடுங்க. எது வேணாலும் ஃப்ராங்கா சொல்லுங்க, இதான் விஷயம். பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ரன் ஆகுது சார். பட் சிஎம்டியில் மொங்கோ எஸ்ஹெச் ஒர்க் ஆகல, மொங்கோ டி ஒர்க் ஆகுது. ஓகே இலக்கியன், மொங்கோ எஸ்ஹெச் ஒர்க் ஆக வாய்ப்பு இல்லை. அது என்னன்னு நான் இன்றைக்கு சொல்றேன். ஓகே லௌஷிகனுக்கு ஓகே, இலக்கியனுக்கு மொங்கோ எஸ்ஹெச் வேலை செய்யல. ஏன்னு நான் சொல்றேன். ஏன்னா நான் நேற்று அந்த விஷயம் சொல்லல. மொங்கோ எஸ்ஹெச்ன்றது மொங்கோ ஷெல். மொங்கோ ஷெல்ன்றது நம்ம தனியாக டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் இலக்கியன் வேலை செய்யும். அப்ப மற்றபடி வேலை செய்யாது. அதுக்காகத்தான் ட்ரை பண்ணினேன். கோடிங் ரன் ஆகல சார். ஓகே வாணி, ரைட், ஓகே, ரைட். சரி, உங்களோட ஸ்கிரீன்ல யாரையாவது ஸ்கிரீன் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? நாம சொல்ல சொல்ல செய்யற மாதிரி. இது மற்ற பேருக்கு லேர்னிங்கா இருக்கலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்ண யாராவது விரும்புறீங்களா? நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி விரும்புறீங்களா இருந்தா சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ண அலோவ் பண்ண, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அதை லைவா உங்களுக்கு அதை செய்விச்சு காட்டுறேன். யாராச்சும், யாரா இருந்தாலும் ஓகே. இல்ல மொபைல்ல பார்த்துட்டு இருக்கீங்களா?
மொபைலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கஷ்டம். ஆப்பில் பார்த்துட்டு இருக்கிறார்கள் யாராவது ஸ்க்ரீனில், இல்லை இதில் மைக் ஓப்பன் பண்ணி கேட்குற ஹெசிடேஷனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னோட கதைக்கலாம். ஆஹ் அல்லது மெசேஜ் போடலாம். நான் அதை பார்த்து பார்த்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன். நான் உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுவீங்களா இருந்தா ரெடியா அதை போய்? இல்லை, அப்போ நானாக தான் போகணும். யாருக்காச்சும் உங்களோட ப்ராஜெக்ட் நேற்று நம்ம டிபியோட கனெக்ட் பண்ணது ரன் பண்ணல. ஓகே, இலக்கியன் ஷேர் பண்ணவான்னு கேட்டிருக்காங்க. ஜோதி மொபைலில் பார்க்குறேன்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே இலக்கியன் ஷேர் பண்ணலாம். ரைட், அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. சரியா? ரைட். ஸோ ஐ வில் ஷோ இட். ஸோ அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, ஐ திங்க் ஸ்க்ரீன் இஸ் விசிபிளா இருக்கு. ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் ஓகே. ரைட். ஸோ மொங்கோ எஸ்ஹெச், அதாவது மொங்கோ ஷெல்லுன்னு சொல்லுவோம். ஸோ மொங்கோ ஷெல்லை முதல் டவுன்லோட் பண்ணிக்கணும். மொங்கோ ஷெல் டவுன்லோடுக்கு போங்க இலக்கியம். ரைட், மொங்கோ டிபி ஷெல். ஸோ அது ஷெல்லுன்றது நாம நார்மலாக கமாண்ட்லேயும் ரன் பண்ணி பார்க்கறதுக்காக தான். ரைட், வேறும் இல்லை. ஸோ மொங்கோ ஷெல்லுக்கு போங்க. மொங்கோ ஷெல்லில் விண்டோஸை செலக்ட் பண்ணி வேர்ஷனை கொடுத்து பேக்கேஜ் சிப்பாக இருக்கும் எம்எஸ்ஐயை கொடுங்க. எம்எஸ்ஐயை கொடுங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ வேணா நான் இதில் வாட்ஸ்அப்லேயே நான் ஷேர் பண்ணுறேன், அது பிரச்சனை இல்லை. இல்லை எங்களோட சேட் பாக்ஸில் இப்போ ஷேர் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அது அவ்வளோ டைம் எடுக்காது. ரைட், பப்ளிக்ல போட்டுருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த நான் இப்போ சேட்டில் போட்டுக்கிட்ட லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இலக்கியம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீனை நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்க்ரீனை. ஆல் ரைட். ஸோ என்னுடைய வாய்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ஷேரிங் அண்ட் ரெக்கார்டிங் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இலக்கிய இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்கு. ரைட், இதில் ஓகே. ஸோ அப்போ இதில் கன்செப்ட் என்னன்னு சொன்னால், இலக்கியன் ஒரு கன்செப்டுகளாக இப்போ இதில் கதைப்பார். நாம ஒன் பை ஒன்னா இப்போ இதை பார்ப்போம். ரைட். ஸோ பேசிக் கன்செப்ட் இப்போ என்னன்னு சொன்னால், இலக்கிய இந்த ஸ்க்ரீனில் நாம என்னென்ன விஷயங்கள் வந்து கவனிப்போம். ரைட். ஓகே. ஸோ த திங் இஸ் ஆக்சுவலி என்ன சொன்னால், கிவ் மீ a while. ஆல் ரைட். ஆல் ரைட், ஓகே ஜோதி, நான் பார்க்குறேன். ரைட், ஓகே. எங்க இலக்கிய இல்ல இலக்கியம் ஸ்கிரீன் ஸ்டாப் ஆயிட்டு. ஆல்ரைட். சரி, இப்போ எங்களோட கன்செப்டுக்கு வருவோம். ஸோ இப்போ இலக்கிய ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ரைட். ஸோ இப்போ இதுல கன்செப்ட் என்னன்னு சொன்னா, ஓகே, ஒரு வாட்ஸ்அப்லயும் ஒரு மெசேஜ் போட்டுருக்கு. லைக் ஓகே, லைக் அதுல எம்எஸ்ஐ டவுன்லோட் பண்ணுங்க. ஆஹ் ஜோதி, ரைட். ஓகே, இப்போ கன்செப்ட் வரும். இப்போ ஒன் பை ஒன்னா இதை ரன் பண்றதை பார்ப்போம். சரி சார், இப்போ எங்களோட இலக்கிய ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னு சொன்னா, மொங்கோ கிளைன் இஸ் நாட் அ கிளைன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு எல்லாம் காய்ச்சிருக்கு. ரைட், ஒன் பை ஒன்னா நாம முதல் என்ன விஷயங்களை செக் பண்ணுவோம். ரைட், இப்ப எங்க இருக்காருன்றத முதல் பார்ப்போம். வடிவா பாருங்க, இலக்கிய ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதானே. ஸோ அவர் டே 5ன்ற விஷயத்தை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். ரைட். ஸோ டே 5ன்ற இந்த ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா, டே 5ன்ற ஒரு ஃபோல்டர்ல அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். தென் அந்த இடத்துல அப்ஜேஸ் என்ற ஃபைல் எழுதியிருக்கார். ரைட், கன்ஸ்ட் மொங்கோ கிளைண்ட் எழுதியிருக்கார். ரைட், ஓகே, மொங்கோ கிளைண்ட் என்ற ஒரு ஏரியாவை எடுத்திருக்கார். ரைட். இப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா, நம்ம ஒன் பை ஒன்னா இதை டிஸ்கஸ் பண்ண போறோம். வடிவா கவனிங்க, ஒன் பை ஒன்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன செய்யறேன் வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல பெரிய விஷயங்கள் நம்ம செய்ய போறது இல்ல. இப்ப இதுல நாம ஒன் பை ஒன்னா நாம இதுல கதைக்கிறதா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் விளங்கணும். முதலாவது, இலக்கியன் உங்களோட சிஎம்டிக்கு போங்க, கமாண்ட் ப்ராம்ப்டுக்கு போங்க.
உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போங்க. நார்மலா ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி சிஎம்டி ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த சைட்ல நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கவரேஜ் நெட்வொர்க் இஷ்யூன்னாலும் அப்படித்தான். கேன்சல் ஆயிருக்கு நினைக்கிறேன் எனக்கு நம்மளோட ஸ்க்ரீன். ரீஷேர் பண்ண முடியுமா? ஸோ ப்ளீஸ் மூவ் திஸ் விண்டோ அவே ஃப்ரம் த ஷேர்ட் அப்ளிகேஷன். ஓகே, ஸ்க்ரீன் ஷேரிங் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதா என்னன்னு தெரியல. சிஎம்டிக்கு போய் ரைட். ஓகே, அப்படின்னா நம்ம டெர்மினலே செக் பண்ணி பார்க்கலாம். டெர்மினலுக்கு வாங்க. நீங்க ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு டெர்மினலுக்கு வாங்க. நாங்கள் அதில் வச்சு செக் பண்ணோம். ரைட். இப்போ டெர்மினல் கீழே வாங்க. டெர்மினலை கொஞ்சம் ட்ராக் பண்ணி கொஞ்சம் பெருசாக்குங்க. கீழே இருக்கிற டெர்மினலை. ஓகே, ரைட், ஃபைன். ஸோ இப்போ இதில் நீங்கள் ப்ராக்டிசஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கீங்க. முதல் ப்ராக்டிசஸ் என்ற ஃபோல்டர்ல இருந்து நீங்கள் முதல் உங்களோட டே 5க்கு வாங்க. சிடி பண்ணுங்க. ஆல்ரைட், சரி. இப்போ இங்க இருந்து முதல் உங்களுடைய மொங்கோ வெர்ஷன் காட்டுதா இல்லையானது முதல்ல பார்த்துருவோம். ரைட். ஸோ பேசிக்கா சொன்னா நீங்க மொங்கோ வெர்ஷன் காட்டுதா இல்லையான்றதை நீங்க செக் பண்றதுக்கு ரெண்டு கமாண்ட் இருக்கு. ஒன்று மொங்கோ எஸ்ஹெச், மொங்கோ டி என்றா. மொங்கோ டி தான் தேவை. மொங்கோ எஸ்ஹெச் எனக்கு இப்ப தேவையில்லை. மொங்கோ எஸ்ஹெச் தேவையில்லை. அப்ப மொங்கோ டி என்றது வேலை செய்தாரு பார்ப்போம். மொங்கோ டி ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் முதல் டைப் பண்ணுங்க. மொங்கோ டி எல்லாம் ஸ்மால்ல ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன். இந்த ஸ்பெல்லிங்குகளை கவனிச்சுக்கோங்க. எஃப் என்று கொடுங்க. ரைட். மொங்கோடியும் உங்களுடைய வேலை செய்யுது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. மொங்கோடின்றது உங்களுடைய வேலை செய்யுது. ரைட். ஃபைல் ஓகே. பின்னுக்குள்ள போகணுமென்றெல்லாம் அவசியம் இல்லை ஜோதி. அது ஓகே. அது அது பிரச்சனை இல்லை. நம்ம இப்படி மொங்கோடி வேர்ஷன் காட்டுறதுனால எனக்கு ஓகே. எந்த பிரச்சனையும் இல்லை. மொங்கோடி வேர்ஷன் காட்டுறதுனால என்வாரன்மெண்ட் வேரியபிள் செட் ஆயிட்டு ஓகே. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுடைய மொங்கோ டிரைவர் ஸ்டார்ட் ஆகுதா, வேலை செய்தான்றதான் என்னுடைய கேள்வி. இதை முதல்ல இந்த அப் கோடிங்க சரியானு பார்ப்போம். இப்போ நீங்க அப் கோடிங்கன்றதை ரன் பண்ணி பார்க்க போறீங்க. ரன் பண்ணி பாக்குறதுக்கு முதல் பேக்கேஜ் ஜேசன்ல நீங்க என்ன எழுக்கிறீங்கன்னு தெரிஞ்சு கொள்ளணும் எனக்கு. நான் டே 5க்குள்ள பேக்கேஜ் ஜேசனுக்கு போங்க. ரைட். இப்போ பேக்கேஜ் ஜேசன்ல பாருங்க, என்பிஎம் ஸ்டார்ட் அந்த நோட் பண்ணலாம் கொடுத்துருக்கார். ஸ்டார்ட் ரன் பண்ணியிருக்கார். நோட் பண்ணால அப்ஜேஎஸ் ரன் பண்ண சொல்லியிருக்கார். ஓகே. ரைட். ஓகே, என்பிஎம் ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ டெர்மினல்ல வந்து என்பிஎம் ஸ்டார்ட் கொடுங்க. ரைட். கனெக்ட் ஆகிருக்குது. நோட் மொங்கோடிபி கனெக்ட் ஆகிருக்குது. உங்களோட ஃபைல் இன்சர்ட் ஆயிருக்கு. சரிதானே? உங்களோட கோடிங் எந்த பிரச்சனையும் இல்லை. கோடிங் ரன் ஆகுது. மொங்கோடி வேலை செய்யுது. கோடிங் கன்செப்ட் ஆகுது. இதான் முதல் விஷயம். மொங்கோ எஸ்ஹெச்ன்றதுடாப்ப ஒன்றும் இல்லை. மொங்கோ எஸ்ஹெச்ன்றது நாம கொமாண்ட் ப்ராம்ப்ட்லயே மொங்கோடிபியை கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கறதுக்கு. நேற்றோட ஷெல்லில் போய் எடுத்து காட்டணும் இல்லையா? அப்படி அதுக்கு மொங்கோ எஸ்ஹெச்ன்னு ஒன்று பாய்ப்போம். அதுக்கு தான் மொங்கோ எஸ்ஹெச்ன்றது. மொங்கோ எஸ்ஹெச் நீங்க இன்ஸ்டால் பண்ணலாமா? இப்போ இன்ஸ்டால் பண்ண டவுன்லோட் ஆகிட்டா பார்க்கலாமா?
அட்டாக்கள் யாராவது இருந்தா அவங்களும் ரெடியா இருங்க. ஸோ செய்து பார்த்துருவோம் டேக்குள்ள. டவுன்லோட் ஆகிடும், அப்போ இன்ஸ்டால் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. ஓகேன்னா ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதையும் ஒரு சும்மா பார்ப்போம். உங்க எஸ்ஹெச்ன்றது ஜஸ்ட் உங்களோட லோக்கல்ல கம்யூனிட்டி சர்வரை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க பாக்குற ஷெல் சிஎம்டி ஒரு டெர்மினல் அவ்வளவுதான். பட் கம்பாஸ்ன்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிருக்கும், அவத்திலேயே எல்லாம் இருப்ப நான் காட்டுறேன். ரைட், ஓகே. ஸோ இதை கண்ட்ரோலோட சி கொடுத்து எக்ஸிட் ஆக்குங்க சர்வர். டெர்மினல்ல கண்ட்ரோலோட சி கொடுத்தீங்கன்னா சர்வர் ஸ்டாப் ஆகி வெளியே இருந்துருவேன். அது இருக்கட்டும். ஆல்ரைட். இப்போ உங்களோட ஃபைல் எடுங்க. மொங்கோ எஸ்ஹெச் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. அவர் ஒரு சாஃப்ட்வேர் மொங்கோ எஸ்ஹெச் போட சொன்னாங்க, அதை வேணும் பார்ப்போம். நான் நினைக்கிறேன் விஷுவல் ஸ்டுடியோ கோட மட்டும் தான் நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க நினைக்கிறேன். நான் அதோட மொங்கோ எஸ்ஹெச் காட்டுது இல்ல ஸ்கிரீன்ல. ஸ்கிரீன் ஒர்க்கா ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஷேர் பண்ணும்போது ஹோல் டெப்பை கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா அது எங்களுக்கு காட்டாது. ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா ஓகே. இல்லாட்டி உங்களோட அந்த விண்டோஸ் எல்லாம் எங்களுக்கு காட்டாது. நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, ரைட், ஓகே. ஆனா உங்களுக்கு ரன் ஆயிட்டு தானே, அது ஓகே. இப்போ மொங்கோ எஸ்ஹெச் இன்ஸ்டால் பண்றது பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அது நான் என்னோட இதுல பண்ணிட்டா காட்டுறேன். ரைட், ஓகே. வேற யாரு இஷ்யூ எல்லாம் இருக்கிறது? வேற யாரு ஸ்கிரீன் ஷேர் பண்ண வருங்களா? அப்ப இலக்கியாண்டு ஓகே தானே. இப்போ ரன் ஆனதுக்கு வேற ஒரு ரீசன் இல்ல. ஜஸ்ட் அவர் பாத்துக்குள்ள போகணும். மொங்கோடி வேலை செய்யணும் பார்க்கணும். உங்க எஸ்ஹெச் கூட தேவையில்லை. இது ரெண்டும் வேலை செய்யணும்னு சொன்னா அவர்கிட்ட கோடிங் ரன் ஆகணும், கனெக்டட் ஆகிருக்கு. ரைட், நான் இப்போ என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன் பண்ண மாட்டேன். ரைட், என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். என்னுடைய ஏரியாவுக்கு போகிறேன். ரைட், A5ன்றது. ஸோ ஸ்க்ரீன் ஷேரிங் ரெக்கார்டிங் எல்லாம் ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ வடிவா கவனிங்க. இப்போ என்னோட விஷயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய கன்செப்ட்ல இப்போ இலக்கியம் செஞ்சதை நான் திருப்பி ஒருக்கா செஞ்சு காட்டுறேன். Guys, உங்களுக்கு மொங்கோ டிபி நார்மலா வேலை செய்யணும்னு சொன்னால் முதலாவது ஸ்டெப் வடிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது ஸ்டெப் நீங்க செய்ய வேண்டியது, நான் இதுல வேண்டாம் எழுதி காட்டுறேன். ரைட். ஸோ நீங்க செய்ய வேண்டிய முதலாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னாடா, உங்கள்கிட்ட ஒரு பேக்எண்ட் லாங்குவேஜ் நீங்க எழுதுறீங்க. நோட் ஜேஎஸ்ல நீங்க எழுதுறீங்க. நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண போறீங்க. ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல் அண்ட் ஒரு டிபி இருக்குன்னு வைப்போம். ஸ்கூல் அண்ட் ஒரு டிபி இருக்கு, டேட்டா பேஸ் இருக்கு. அதுல ஸ்டூடெண்டோட லிஸ்ட் எல்லாத்தையும் சர்வ் பண்ணி வைக்க போறீங்கன்னு வைப்போம். சர்வ் பண்ணி வைக்க போறீங்க, எடுக்க போறீங்க, மேனேஜ் பண்ண போறீங்கன்னு வைப்போம். உங்கள்ட்ட பேக்எண்ட் டிபியில நோட் ஜேஎஸ்ல அப்ஜேஎஸ் என்ற பேர்ல ஒரு சர்வர் ஃபைல் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த சர்வர் ஃபைல் டேட்டா பேஸ் மொங்கோவை கனெக்ட் பண்ண போகுது. மொங்கோன்றது ஒரு மொங்கோ டிபி. இந்த மொங்கோ டிபி கிளவுட் இல்ல உங்கள்ட்ட லோக்கலா நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு கம்யூனிட்டி சர்வர். நார்மலா ஒரு சர்வர் பேஸ்ட்ல நீங்க மொங்கோ டிபியை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு லோக்கல் கம்யூனிட்டி சர்வரை இன்ஸ்டால் பண்ணி அதுல ஸ்கூல் என்ற டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி அதுல ஸ்டூடெண்ட்ஸை சர்வ் பண்ண வரீங்க. இதுதான் நடக்கிற விஷயம். ரைட். ஸோ இதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, முதலாவது தேவையான விஷயம் என்னன்னு சொன்னா,
சிம்பிள் திங், நாம வந்து எங்களுடைய லொக்கேஷனுக்கு வரோம். ஸோ நான் நேற்று கதைச்ச அதே விஷயத்துக்கு கொண்டு வரேன். ரைட். ஸோ நேற்று கதைச்ச இந்த விஷயம் வேணும்னு சொன்னா நான் திருப்ப வெளியால வந்து இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுவேன். டே 6 வடிவா கொண்டு சொல்லலாம். இங்க இருந்து நீங்க இதன்படி செஞ்சாலே ஓகே தான். டே 6 கொண்டு வரேன். ஸோ டே 6 கொண்டு வந்துட்டு டே 6 ஒரு ஏரியாக்குள்ள கொண்டு வரேன். ரைட். இதுக்குள்ள சிஎம்டி கொண்டு ஓப்பன் பண்றேன். கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்து வளமையா எங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம் தானே, அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கொள்ளும். ஸோ ஜஸ்ட் க்ளோசிங் திஸ் ஸ்டஃப். ரைட். ஸோ இப்போ எங்கள்ட்ட ஒரு புது லொகேஷன் இருக்கு டே 6. டே 6 ஒரு லிங்க் இல்ல, ஒரு லிங்க் இருக்கு. ரைட். அவ்வளவுதான். ஸோ நியூ டெர்மினல். கிளியரா இந்த விஷயம் இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். நீங்க சிஎம்டிக்கு போங்க. சிஎம்டி போய் நீங்க சிஎம்டி ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒன்றும் செய்யல சிஎம்டிக்கு போறேன். அவ்வளவுதான். இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கொள்றேன். என்னுடைய ப்ரௌசருக்கு போறேன். நீங்க ரெண்டு விஷயம் டெவலப் பண்ணணும். ஒன்று மொங்கோ டிபி. ஸோ மொங்கோ டிபி என்று சொல்லி இதுல பாருங்க கம்யூனிட்டி சர்வர் இருக்கு. வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கம்யூனிட்டி சர்வர். இந்த ரெண்டுக்குமான லிங்க் உங்களுக்கு நான் தந்திருக்கேன். நீ இல்லையா பிரச்சனை இல்லை, மொங்கோ டிபி என்று போய் கம்யூனிட்டி சர்வர் போங்க. ஸோ மொங்கோ டிபி என்று போய் கம்யூனிட்டி சர்வருக்கு போனீங்கன்னா இப்படி ஒரு ஏரியா வரும். இதுல மொங்கோ டிபி கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோட் வந்து எந்த வெர்ஷன், என்ன பிளாட்ஃபார்ம், என்ன பேக்கேஜ், எம்எஸ்ஐ என்று செலக்ட் பண்ணுங்க. சிப்பல்ல செலக்ட் பண்ணோம்னா எம்எஸ்ஐ செலக்ட் பண்ணி டவுன்லோட கொடுங்க. டவுன்லோட கொடுத்தா உங்களுக்கு ஒரு 700 சொச்ச எம்பியில உங்களுக்கு ஒரு ஃபைல் வரும். அதை நீங்க விரும்புற மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்க. எந்த பிரச்சனை இல்லை. இன்ஸ்டால் பண்றதுக்கு எதுக்கு நெக்ஸ்ட் கொடுக்கணும், என்ன பிரச்சனையா, ஜஸ்ட் சென்ட் மீ தி ஸ்கிரீன்ஷாட், ஐ வில் கைட் யூ. அதர்வைஸ் இதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுங்க. முதலாவது செயற்பாடு. செகண்ட் திங், அதே மாதிரி மொங்கோ டிபிக்கு போங்க. மொங்கோ டிபி என்று சர்ச் பண்ணுங்க. மொங்கோ டிபி என்று சர்ச் பண்ணுங்க. அதுல ஷெல் என்று வரும். மொங்கோ டிபி ஷெல் அண்ட் மொங்கோ டிபி ஷெல்னு சொல்லி ஒன்று வரும். இந்த ஷெல்லை டவுன்லோட் பண்ணுங்க. இனி மொங்கோ டிபி கம்யூனிட்டி சர்வரை டவுன்லோட் பண்ணியாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நீ மொங்கோ டிபி ஷெல் ஒன்று வரும். ஸோ இந்த ஷெல்லையும் பாருங்க என்ன வெர்ஷன் காட்டுது, என்ன கன்செப்ட். சிப் பண்ண எம்எஸ்ஐன்னு மாத்துங்க, டவுன்லோட கொடுங்க. இப்போ ஷெல் அண்ட் கம்யூனிட்டி சர்வர் ரெண்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ முதலாவது டெக் ஃபைல் வந்து என்னது, முதலாவது கன்செப்ட் என்னது. ஸோ முதலாவது நீங்க டெவலப் பண்ண வேண்டியது லோக்கலா நீங்க மொங்கோ டிபி கனெக்ட் பண்றதுக்கு மொங்கோ டிபி கம்யூனிட்டி சர்வர் அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. எம்எஸ்ஐ ஃபார்மட்ல இன்ஸ்டால் பண்ணுங்க. ரெண்டாவது மொங்கோ டிபி ஷெல் என்றதை டவுன்லோட் பண்ணுங்க, எம்எஸ்ஐ ஃபார்மட், தென் இன்ஸ்டால் பண்ணுங்க. இது ரெண்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க என்று சொன்னா இப்போ வெளியால வாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஃபைல் வந்து ரெண்டே டெவலப் பண்ணிட்டீங்க. இதுதான் முதலாவது ஸ்டெப். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணது வேலை செய்தான்னு நீங்க பார்க்க போறீங்க. வேலை செய்தான்னு பார்க்கறதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் சிஎம்டி ஓப்பன் பண்ணுங்க. சிஎம்டி ஓப்பன் பண்ணுங்க. சிஎம்டியில் நான் எம்ஓஎன்ஜிஓ guys 1 minute. sorry for the interruption. லைக் அப்ப சிஎம்டிக்குள்ள வந்து நீங்க செய்ய வேண்டிய முதலாவது கன்செப்ட் என்னன்னு சொன்னா இந்த மொங்கோ, ரைட். ஸோ எம்ஓஎன்ஜிஓ மொங்கோ டி, மொங்கோ டி ஹைஃபன் வெர்ஷன். ஸ்பெல்லிங் வடிவா கவனிச்சுக்கணும். ஸ்பெல்லிங் வடிவா கவனிச்சுக்கலாம். மொங்கோ டி ஹைஃபன் வெர்ஷன் கொடுத்தா இப்படி ஒரு விஷயம் வரணும். இது வருதுன்னா உங்களுடைய வேலை, முதலாவது வேலை முடிஞ்சது. இல்ல இங்க மொங்கோடி ஸ்பெல்லிங் சரியா கொடுத்து ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் எல்லாம் கொடுத்தும் வரல அப்படின்னு சொன்னாதான், அப்படி சொன்னாதான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுடைய ஏரியாவுக்கு வாரீங்க. விண்டோஸ் சிக்கு போறீங்க, ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்கு போறீங்க. இதுல பாருங்க மொங்கோ டிபின்னு ஒன்று இருக்கு. விண்டோஸ் சி ப்ரோக்ராம் எங்க இன்ஸ்டால் பண்ணீங்களா அங்க. இந்த இன்ஸ்டால் பண்ணதுல மொங்கோ டிபி சர்வர் 8.2 பின் என்ற ஒரு ஏரியா வரும். இந்த ஏரியாவுக்கு வாங்க. இதை காப்பி பண்ணுங்க. இந்த பார்ட்டை காப்பி பண்ணுங்க. சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மொங்கோ டிபி சர்வர் இதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுங்க. இதை அப்படியே விட்டுட்டு பிறகு சர்ச்ல போய் எடிட் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் இப்படி ஒன்று வாங்க. எடிட் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் ஃபார் யூ அக்கௌண்ட் இப்படின்னு வருது இல்லையா, இதுக்கு வாங்க. கிளிக் பண்ணுங்க. இப்படி ஒரு ஏரியா வரும். இதுல பாருங்க சிஸ்டம் வேரியபிள்ஸ் இருக்கும். அதுக்குள்ள பார்த்த கிளிக் பண்ணுங்க. இந்த பார்த்தன்றதை கிளிக் பண்ணி
edit environment variables, edit environment variables, edit environment variables path. இதுல எடிட்ட கொடுங்க. இங்க பாருங்க, இதுல இப்படி ஒன்று வந்திருக்கு. இப்படி உங்களுடைய வந்திருக்காது. வந்திருக்காட்டி நியூன்றதை கொடுத்து பேஸ்ட பண்ணுங்க இங்க. அவ்வளவுதான். ஸோ பேஸ்டா பண்ணுங்க. பேசிக்கா இந்த அளவு பேஸ்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுங்க. ஓகே, ஓகேன்னு கொடுங்க. அப்ளை வந்து அப்ளை அல்லது ஓகே கொடுங்க. இப்ப திருப்ப வந்து மொங்கோடி வெர்ஷன் கொடுத்தா இந்த வெர்ஷன் உங்களுக்கு காட்டணும். இதுதான் பாத் செட் பண்ற விதம். இதுக்கும் காட்டிட்டேன்னா இது முதலாவது செட்டப். ஓகே, இதுவே போதும், இதுவே போதும். ரெண்டாவது விஷயம், நீங்க ஷெல் டெவலப் பண்ணிருப்பீங்களா, அது வேலை செய்யுதுன்னு பாக்குறதுக்கு தான் மொங்கோ எஸ்ஹெச். ஷெல்ல டெவலப் பண்ணாலும் மொங்கோ எஸ்ஹெச் போட்டா வேலை செய்யாது. மொங்கோ எஸ்ஹெச் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் வந்தால் ரைட், இப்படி மொங்கோ எஸ்ஹெச்சும் செட் பண்ணினா ஓகே. சில டைம் செட் பண்ண தேவையில்ல, நார்மலாவே வேலை செய்யும் இலக்கு. ஓகே ரைட். ஸோ அப்போ மொங்கோ எஸ்ஹெச் வெர்ஷன் ஹைஃபன் ஹைஃபன் அப்படி மொங்கோ டி வெர்ஷன் செக் பண்ணுவோம். அது மொங்கோ எஸ்ஹெச் வெர்ஷன் செக் பண்றோம். என்ட்ரா கொடுத்தா அந்த வெர்ஷன் 2.9 நான் காட்டுது. நீங்க என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த வெர்ஷன் காட்டும். இல்ல காட்டலண்டா நீங்க அங்க போய் பார்க்கணும்னா இல்ல, நீங்க நார்மலா ஷெல்ல போட்டா ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும், அது வேலை செய்ய போகாது. இது ரெண்டு விஷயம் செக் பண்ணி பார்க்கறது. இது ரெண்டும் முடிஞ்சுதா, அப்ப நீங்க அடுத்த விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் என்னது, ரெண்டு வேர்ஷன்ஸையும் செக் பண்றது. ஸோ ரெண்டு வேர்ஷனையும் செக் பண்றது. ஒருவேளை வேர்ஷன் காட்டலன்னு சொன்னால் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸை செட் பண்றது. என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸை செட் பண்றது. காட்டிச்சுட்டு சொன்னா ஓகே ஃபைன், சரிதானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா, புரிஞ்சுதா? இதுதான் கன்செப்ட். இது ஒன்று. இந்த அளவும் சரியா, ரைட். இப்ப இந்த விஷயமும் சரின்னு சொன்னா இனி நார்மலா திருப்பி எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு வரும். ரைட். ஸோ எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்தோம்னு சொன்னா ரைட், இப்போ எங்களோட ப்ராஜெக்ட்ல ஒரு லொகேஷன் இருக்கு. ரைட், இப்போ எங்கள்கிட்ட மொங்கோடிபி கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த மொங்கோடிபி ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு அலுவல் சொன்னான். இல்லை என்ன சொன்னான், மொங்கோடிபி வேலை செய்தா இல்லையான்னு நீங்க பாக்குறதா இருந்தா நீங்க ஈஸியா ஒரு வேலை பார்க்கலாம். ரைட், மொங்கோடிபியை வேலை செய்தா இல்லையான்னு பாக்குறதுக்கு ரைட் சர்வீசஸ் போய் பார்க்கலாம். ஸ்டார்ட்ல போய் இதெல்லாம் பாக்குறதுக்குடா. அப்ப நீங்க வளமையா செய்யணும், ஒவ்வொரு முறை ஓப்பன் பண்றதுக்கு இல்லை. சர்வீசஸ், சர்வீசஸ் கொடுங்க. இந்த ஸ்டார்ட்ல போய் சர்வீசஸ் கொடுத்தா இப்படி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இதை நான் பெருசாக காட்டணும். இதுல பாருங்க, தேடி பாருங்க, மொங்கோ எம்ன்றதுல தொடங்குறதுல மொங்கோ டிபி எங்க அது இருக்குன்னு பாருங்க. இந்த இருக்கு மொங்கோ டிபி சர்வர். என்னுடைய இதெல்லாம் ரன்னிங்ல இருக்கு. உங்களோட ரன்னிங்ல இருந்தால் அதோட விஷயம் முடிஞ்சு, ஒன்றும் செய்யறதில்லை. இவ்வளவும் காணும். சில பேருக்கு ரன்னிங்ல இருக்காது, மொங்கோ டிபின்றது இருக்காதுன்னு வைப்போம். க்ளோஸ் பண்ணுங்க. நான் திருப்பி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன். இப்ப நீங்க அதை எப்படி ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது, அதுக்கு சிஎம்டி ஓபன் பண்ணுங்க. மொங்கோடியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. மொங்கோடி என்று கொடுத்தா சரி. மொங்கோ டி, மொங்கோ டி என்று கொடுங்க. ஸோ மொங்கோ டி என்று கொடுத்தா எல்லாருக்கும் ஸ்டார்டிங்ல வந்து நிற்கணும். இப்ப பாருங்க என்னுடைய ஷட் டவுன் இருக்குது, நான் என்னன்னு சொல்றேன். ரைட். ஸோ மொங்கோடி இப்படி கொடுத்து இப்படி வந்து ஷட் டவுன் ஆகி இப்படி வந்துட்டு என்று சொன்னா உங்களோட எல்லாம் ரன்னிங்ல இல்லை. அப்ப என்ன என்ன ரன்னிங்ல இருக்குது அப்பயும் காட்டலைன்னா அது அது வேற கதை. அது ஃபைல செட் பண்ற பார்த்து கதை, அது பிறகு இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அங்க ரன்னிங்ல இருந்தால் நீங்க அதுக்கு பிறகு நான் இப்ப செய்ய போற விஷயம் எதையும் கவனிக்க தேவையில்லை. ரன்னிங்ல இல்ல ஆனா இன்ஸ்டால் பண்ணி வெர்ஷன் எல்லாம் காட்டுது அப்படின்னு சொன்னா மட்டும் மொங்கோடி என்று போட்டு வந்து அப்பையும் இப்ப ரன் ஆகலைன்னு சொன்னா நீங்க ஒரு வேலை செய்யணும். அதுக்கு பேர் ஃபைல் பார்த்து நாம கிரியேட் பண்ணணும். என்னன்னு சொன்னா டேட்டா வந்து இல்ல, இந்த ஃபைல்களை சேவ் பண்றதுக்கு டேட்டா நான் அங்கேயும் கிரியேட் பண்ணி வைக்கலன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஒரு செட்டப் இருக்கு. ஸோ பேசிக்கா அதுக்கு ஒரு செட்டப் இருக்கு. நீங்க அடுத்தது அதை தான் செய்யணும். நீங்க எங்க செய்ய போறீங்களோ, இப்போதாத்துக்கு விண்டோஸ்ண்டா விண்டோஸ் சியிலேயே நீங்க நார்மலா ஒரு ஃபைல் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணலாம். ரைட், விண்டோஸ் சி விண்டோஸ் சி அல்லது நார்மலா எங்கேயாவது ஒரு இடத்துல. நான் இப்போ அதுக்கு எங்களோட ஊக்கர்ஸ்ல மேர்ன் பட்ச் 2ல பாருங்க மொங்கோ டிபின்னு ஒரு விஷயம் வச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த மொங்கோ டிபிக்கு பாருங்க இப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட், இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். மொங்கோ டிபின்னு கிரியேட் பண்ணது இல்லை, டேட்டாக்குள்ள டிபி. எப்படி டேட்டான்னு ஒரு ஃபோல்டர், தென் டேட்டாக்குள்ள டிபி என்ற ஒரு ஃபோல்டர். இப்படி ஒரு ஃபோல்டரை நீங்க கிரியேட், அதுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க எப்ப ரன் ஆகலன்னு சொன்னால் மட்டும், ரன் ஆகலன்னு சொன்னா மட்டும் நார்மலா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல வளமையா நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல டேட்டான்னு ஒரு ஃபோல்டர், டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் மற்றெல்லாம் தேவையில்லை, டேட்டான்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி டேட்டாக்குள்ள டிபி என்ற ஒரு எம்டி ஃபோல்டரை கிரியேட் பண்ணுங்க. இப்ப அந்த ஃபோல்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. என்னுடைய லொகேஷன்ல இப்படி இருக்கு. அந்த பார்த்த காப்பி பண்ணுங்க, இதை பார்த்த காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, மொங்கோ டி ஹைஃபன் ஹைஃபன் டிபி பாத் இப்படி கொடுங்க. ஸோ மொங்கோ டி ஹைஃபன் டிபி பாத் கேபிட்டல்ல கொடுக்கணும். ரைட், ஓகே. பேசிக்கா சொன்னா அப்ப முதலாவது விஷயம் என்ன உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டீங்க, நான் ரன் ஆகலைன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரு இடத்துல போய் ஃபோல்டரை கிரியேட் பண்ணுங்க. டேட்டாக்குள்ள டிபின்னு ஒரு எம்டி ஃபோல்டர், தென் டிபிக்குள்ள வந்துட்டு இந்த ஃபைல்களை மறந்துருக்கு, இதை விடுங்க, இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தையும் காப்பி பண்றீங்க.
காப்பி பண்ணிட்டு உங்களுடைய சிஎம்டிக்கு வாரீங்க. சிஎம்டியில் நீங்கள் இப்போ இந்த சர்வரை ரன் பண்ண வைக்க போறீங்க. என்னது, இந்த இடத்துல ரன் பண்ணுங்க, இந்த ஃபைலை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க டேட்டாக்காக, டிபிக்காக அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடம் சொல்றேன். அதுக்காக நாம பாவிக்க போற ஒரு கொமாண்ட் தான் மொங்கோடியை நார்மலா கொடுத்து ரன் ஆகாத போகுது. ரன் ஆகாத போகுது. நம்ம மொங்கோடி வேர்ஷன் வேலை செய்யுது, மொங்கோ எஸ்ஹெச் வேலை செய்யுது. ஆனா என்னால அதை வேலை செய்ய வைக்க முடியல அப்படின்னு சொன்னா, இனிஷியலா அதை என்னால வேலை செய்ய வைக்க முடியலன்னு சொன்னா நாம ஒரு வேலை செய்யலாம். மொங்கோடி இந்த இதை மாத்தலாம். அது ஒன்றும் இல்லை. மொங்கோடி டிபி பாத் ரைட் கண்ட்ரோலோட வி எங்க எந்த ஃபைல்ல நான் டேட்டா டிபி என்று ஃபாலோ பண்ணோ அது என்ற கொடுத்தா அது வேலை செஞ்சு இப்போ வந்து நிற்கணும். பாருங்க, இது முடியல. புரியுது உங்களுக்கு விளங்க? இது முடியல, அடுத்த ஸ்டேஜுக்கு வரல, அப்போ ரன்னிங்ல நிற்குது. ஸோ இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ண தேவையில்ல, ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, திருப்பி இங்க வந்து இப்படி கொடுக்க தேவையில்ல. ஒன்ஸ் அது ஸ்டார்ட் ஆயிட்டுனா அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். நீங்க அதை போய் ஸ்டாப் பண்ணவும் தேவையில்லை. ரைட்? ஸோ இப்படி ஒரு விஷயம் செய்யலாம். நான் இப்போ ஸ்டாப் பண்ணா ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் சி கொடுத்தா அது எக்ஸிட் ஆயிடும். ஸோ இப்படி சர்வரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க என்று சொன்னா இந்த அளவையும் க்ளோஸ் பண்ணி இனி ஒன்றும் சேர்த்துல நீங்க உங்களோட ப்ரௌசருக்கு வாரீங்க. உங்களோட ப்ரௌசருக்கு வந்து வளமையா நீங்க அடிக்கிற கமாண்ட் அடிக்கலாம். ரைட்? ஸோ செலெக்ஷனுக்கு வாரீங்க, டெர்மினலுக்கு வாரீங்க, நியூ டெர்மினல். நீங்க உங்களோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி நான் சொன்ன கோடிங்கை பார்த்து அடிச்சு ரன் பண்ணால் அது வேலை செய்யும். இதுதான் விஷயம் உங்களுடைய ரன் பண்றது. இல்ல இதுக்கும் உங்களுக்கு கஸ்டமருக்கு ஆனா வலுக்கட்டாயமா நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க முதல் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னது, உங்களோட மொங்கோ எஸ்ஹெச் மொங்கோடி எல்லாம் வேலை செய்யுது, வேர்ஷன் காட்டுது. ஆனா மொங்கோ டிபி வேலை செய்யல அப்படின்னு சொன்னா சிஎம்டி அப்படி ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெட் ஸ்டார்ட் மொங்கோ டிபி. ரைட்? ஸோ மொங்கோ கேபிட்டல் வடிவா கொஞ்சம் டிபி. ஸோ நெட் ஸ்டார்ட் மொங்கோ டிபி. ஸோ இதுல பாருங்க எந்த என்ன காட்டுது, த ரிக்வெஸ்டட் சர்வீஸ் ஹேஸ் ஆல்ரெடி பீன் ஸ்டார்ட். ஆல்ரெடி ஸ்டார்ட் தான் இருக்கு. ஸோ பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்டார்ட் ஆகாட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் நார்மலா ஒரு சர்வரை, ஒரு கம்யூனிட்டி சர்வரை ஷெல்ல இன்ஸ்டால் பண்ணி வேர்ஷனை செக் பண்ணி பாத் செட் பண்ணி என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கான வழிமுறை. இது ஒருக்கா நீங்க செஞ்சா போது, நீங்க எத்தனை தடவை ஷட் டவுன் பண்ணி ஷட் டவுன் எடுத்தாலும் என்ன செஞ்சாலும் அது ரன்னிங்ல மொங்கோடிபி நார்மலா ஸ்டார்ட் ஆகி இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். நீங்க வந்து கோடிங்களை இங்க மொங்கோடிபில இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணால் அது வேலை செய்யும், கனெக்ட் ஆகும், வேலை செய்யும். இதுதான் நார்மலா எங்களோட லோக்கல் மிஷின்ல மொங்கோடிபியை இன்ஸ்டால் பண்றதுக்கான முறை. ரைட்? இது நார்மலா உங்களுக்கு வேலை செய்யணும். இது வேலை செஞ்சால் உங்களுக்கு நார்மலா இனி நான் அடிக்க போற கோடிங் உங்களுக்கு ரன் ஆகும். பேசிக்கா சொன்னா ரன் ஆகும். இப்ப அடுத்த கேள்விக்கு வரும், இது ரன் ஆகுதானே, அப்ப இதெல்லாம் எங்க போய் நான் பாக்குறதுன்னு சொன்னா அதே கன்செப்ட் தான். நீங்க போய் தேடுங்க கம்பாஸ், மொங்கோடிபி கம்பாஸ் டால் வருவார். நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்திருப்பாரு. இதுக்கு தனியாக இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இது எப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப மொங்கோடிபி இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க அந்த சர்வர், அது இன்ஸ்டால் பண்ணும்போது கம்பாஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு, அதுல காட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ஸோ மொங்கோடிபி கம்பாஸ் ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா நார்மலா அவருடைய இன்டர்ஃபேஸ் ஓபன் பண்ணுவார். இந்த பாருங்க இதுல இருக்குது மொங்கோடிபி கன்செப்ட் என்னன்னு சொல்லி, என்ன பேசிக். ஸோ இது மொங்கோடிபி கன்செப்ட். ஸோ இந்த மொங்கோடிபி கன்செப்ட்ல நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. லைக் அட் நியூ கனெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன்ல நீங்க இந்த மொங்கோடிபி இந்த யூஆர்எல் இருக்கு, இதுதானே வலிமையான கூட யூஆர்எல், இதுதானே நம்ம செய்வோம். சரி ரைட், ஓகே, இதை கனெக்ட் பண்ண போறோம் சொன்னா பேசிக்காக சொன்னா கனெக்ட் பண்ணணும்னு சொன்னா அது டூல் கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி வரும். இப்ப பாருங்க அந்த மொங்கோடிபி இந்த போர்ட் நம்பர்ல பாருங்க இந்த ஸ்கூல் நேற்று நம்ம கிரியேட் பண்ண அந்த ஸ்கூல் இருக்கு. ஸோ ஸ்கூலை கிளிக் பண்ணா அதுல காட்டும் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று நாம இன்சர்ட் பண்ண பாருங்க ஜோன் சொல்லி, இந்த 2 தடவை ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அது டன். அப்ப நார்மலா டேட்டா இருக்கீங்க. அப்போ நார்மலா மொங்கோடிபி கம்பாஸ்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். மொங்கோடிபி தனியாக இன்ஸ்டால் பண்ணதில்ல, கம்பாஸ் அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுல உங்களோட டேட்டா பேஸ் டேட்டா இதெல்லாம் நேற்று ரன் பண்ணது காட்டும். ஸோ இப்படி நீங்க வந்து பாத்துக்கலாம். அப்ப நீங்க இங்க அப்ளை செய்யற எல்லா விஷயமும் நார்மலா இந்த மொங்கோடிபில இங்க இருக்குன்றதை நீங்க இங்க வந்து பாத்துக்கலாம். நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டேன், என்னன்னு செக் பண்றதுன்னு சொல்லிட்டேன், எப்படி கனெக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டேன். இவ்வளவும் இப்ப கிளியரா, இப்ப புரிஞ்சுதா என்ன விஷயம் நீங்க செய்யறீங்க டேட்டா பேஸ்ன்ற ஒரு விஷயத்தோட. அப்ப நார்மலா வேர்ஷன் செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த விஷயம் நீங்க வந்து நார்மலா ஆப்ஜேஎஸ்ல கோடிங் அடிக்கலாம், அதை ரன் பண்ணலாம். அதை நீங்க மொங்கோடிபி எஸ்ஹெச்ல போயும் பார்க்கலாம் கொமாண்ட் அடிச்சு, அல்லது மொங்கோடிபி கொம்பாஸ்ல போயும் பார்க்கலாம். கொம்பாஸ்ல போயும் பார்க்கலாம் ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் விஷயம் நேற்று நாம் படிச்சதுக்கான அந்த அடிப்படைக்கான அந்த கனெக்ஷன் ஏரியா. இதுதான் கிளியரா?
இது புரிஞ்சுதாடா? இப்ப உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன செய்யணும், என்ன விஷயம் உங்களுடைய புலவிட்டு சொல்லி இப்ப இதுகளை செய்து பார்த்து உங்கள்ட்ட எரர் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எனக்கு இன்னும் இது ரன் ஆகல, நேட் அடிச்சு பார்த்த கோடிங் நான் அடிச்சு வச்சிருக்கேன், நான் இன்னும் ரன் ஆகல, என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ண நீங்க ரெடி அப்படின்ற யாராவது இருக்கீங்கன்னு சொன்னா சொல்லலாம் தாராளமா. நான் அவங்களையும் சரி செய்ய ரெடி தான். இப்பயே பார்க்கணும். யாராச்சும். அது MongoDB கம்யூனிட்டி சர்வரை நீங்க நார்மலா சர்வீஸா இன்ஸ்டால் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா கம்பாஸ் வச்சிருக்கு, பயப்பட வேணாம். ரைட். நீங்க அதை டிக் பண்ணாலும் விட்டா தான் பிரச்சனை. வேற இருக்காதுன்னா அது பிரச்சனை இருக்காது. வேற இருக்காது பிரச்சனைகள். டேய் முதல் புரிஞ்சுதாடா? இருக்கிற ஆட்கள் அவ்வளவு பேருக்கும் நேற்று செஞ்ச செட்டப் திருப்ப செஞ்சு காட்டியிருக்கேன். இப்ப கோடிங் அடிச்சு காட்டுறேன் வேணுமெண்டா, ஆனாலும் கேட்கிறேன். ஆம், சரி கோடிங் அடிச்சு காட்டிருக்கேன், ரைட், ஓகே. சரி விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்ப என்னுடைய ஏரியாவுக்கு வரேன். ரைட், எங்கள்ட்ட ஒரு புது ப்ராஜெக்ட் இருக்கு, யூ நோ தட். கம்பாஸ் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கட்டும் அதே கனெக்ஷன்ல. சரிதானே? ரைட். இப்போ நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, புது கோடிங் ஒன்று நாம நேற்று கனெக்ட் பண்ண இந்த விஷயத்த புதுசா ஒன்றுக்கா செஞ்சு பார்க்க போறோம். சரியா? ஸோ நான் டெர்மினலுக்கு வரேன், டே 6க்குள்ளே இருக்கு. நாம இப்போ சிம்பிளா ஒரு 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 குயிக்கான ஒரு விஷயத்த செஞ்சு பார்ப்போம். ரைட், ரன் பண்ணி பார்ப்போம். ரைட். இனிஷியலா நாம எப்படி ஒரு கனெக்ஷனை செஞ்சு கனெக்ட் ஆகுதா இல்லையான்றது மட்டும் இன்சர்ட் பண்ண போறது இல்லை, ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஜஸ்ட் கனெக்ட் ஆகுதா இல்லையான்றதை ஒருக்கா பார்ப்போம், ஒரு குயிக்கா ஒரு ரன்னிங் கான்செப்ட்ல பார்ப்போம். ரைட். அப்ப இனிஷியலி நான் முதலே சொன்ன விஷயம் தான். அப்ப உங்களுக்கு புரிய வேண்டிய கன்செப்ட், நாளையில இருந்து நாம நாளைக்கு நாளண்டைக்கும் இது விளங்கணும். இனி மொங்கூஸ் ட்ரை பண்ணி நாம அடுத்த ஏரியாவுக்கு போக போறோம்னு சொன்னா, மொங்கூஸ்ன்றது என்ன, அடுத்த ஆள் சொல்ல போனா இந்த மொங்கோ டிபியோட ஒரு ஓடிஎம் வெர்ஷன். ரைட். ஒரு ஸ்கீமா மாடலிங் தான். ரைட். நாம அதை தான் இன்ஸ்டால் பண்ணி நாம இனி அது டேட்டாக்களை கனெக்ட் பண்றது, மொங்கோ கான்செப்ட் அதெல்லாம் கதைப்போம், அது பிறகு கதைப்போம். ரைட். அப்ப பேசிக்கா நாம மொங்கூஸ் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம லோக்கல் சர்வரை நாம இதை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த செட்டப் செஞ்சோம். ரைட். இப்போ இதுல ஒரு புது ப்ராஜெக்ட் உருவாக்க போறோம். ஸோ இனிஷியலி நம்ம MongoDB கனெக்ட் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ MongoDB லொகேஷன் என்னன்னு தெரியும். எது? லோக்கல் ஹோஸ்ட் இந்த இருக்கு. லோக்கல் ஹோஸ்ட் 27 0 17 இதுதான் விஷயம். லோக்கல் ஹோஸ்ட்ன்றதுக்கு தானே நாம 127 0 0 1 அதெல்லாம் போடும். அதான் லோக்கல் ஹோஸ்ட் மீனிங். சரியா? பிற கணக்கு யோசிக்க கூடாது. அப்படி பின்ன அந்த நம்பர் ஐபி அட்ரஸ் அடிக்கிறதுல லோக்கல் ஹோஸ்ட் அப்படி எழுதலாம். சரி. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு ஏரியாவுக்கு வரப்போம், நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் உருவாக்க போறோம். அப்ப இந்த இடத்துல npm init பண்ண போறீங்க. வை? எஸ், யூ நோ தட். இப்ப ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பேக்கேஜ் ஜேசன் ஃபைல் வந்துட்டு. நான் இப்ப கொஞ்சம் விஷயங்களை இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ npm ஆல இன்ஸ்டால் பண்றேன். என்னத்த? ம், முதலாவது நோட் பண்ண, தென் MongoDB என்டர் கொடுக்குது. ஸோ ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணுறோம். பேசிக்காக சொன்னால் ரெண்டு ஃபைலும் இன்ஸ்டால் பண்ணுது. அப்போ பேக்கேஜ் ஃபைல் வரும், நோட் மாடியூல்ஸ் வரும், அதெல்லாம் சேர்ந்து நமக்கு MongoDB நாம இன்ஸ்டால் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணுது. ரைட். அப்போ நோட்மன் ஃபைல் ஓகே இதுவும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பேக்கேஜ் ஜேசன் ஃபைலில் எங்களுக்கு MongoDB கனெக்ட் ஆயிருச்சு, நோட் பண்ண ரெடி ஆயிட்டு. ரைட். ஸோ பேக்கேஜ் ஜேசன் ஃபைலும் வந்துட்டு, நோட் மாடியூல்ஸும் வந்துட்டு. ரைட். இப்போ நியூ ஃபைல் எடுக்க போகிறோம், நார்மலாக செய்யக்கூடிய விஷயம். ரைட். ஸோ நியூ ஃபைல் app.js. ஓகே. இந்த app.jsன்றது ஒரு ஃபைல். இந்த app.js தான் நம்ம இனிமேல் எப்போ கூப்பிட்டாலும் ரன் பண்ணணும். அப்போ பேக்கேஜ் ஜேசன்ல போய் நான் ஒன்று செய்கிறேன், ஸ்கிரிப்டில் வந்து நான் ஸ்டார்ட்னு கொடுத்தாலே அதான் ரன் ஆகணும்னு எழுதுறேன். அப்போ ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்கிறேன், நோட்மன்னால ரன் பண்ண போறேன். நோட்மன் ஏன்னா சர்வர் திருப்ப திருப்ப ரீஸ்டார்ட் ஆகிறதுக்காக. ஸோ நோட்மன்னால நான் வந்து app.js ரன் பண்ண போறேன். ஓகே, அவ்வளோதான் சர்வ் பண்றேன். இனி அப்போ எப்போ இனி npm ஸ்டார்ட்னு கொடுத்தாலும் app.js ரன் ஆகும். இந்த அளவு வளமையா நம்ம செய்யற செட்டப். இந்த அளவு நாம வளமையா செய்யற செட்டப் உங்களுக்கு தெரியும். ஸோ ரைட். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணுறேன். இப்போ பேசிக்காக நான் ஒரு நியூ டெர்மினல் வச்சுக்கொள்றேன். ஐம் ஜஸ்ட் ஓகே. சரி. இப்போ அப்ஜேஸ்ல வந்தாச்சு. நாம இனி MongoDB ஒருக்கா கனெக்ட் பண்ணி பார்ப்போம். எங்கள்கிட்ட இந்த இருக்கிற Day6 ப்ராஜெக்டோட MongoDB நம்ம கனெக்ட் பண்ணி டேட்டாக்கள் அனுப்புறதுக்கான ஒரு ஏரியாவா மாற்ற போறோம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் கான்செப்ட் ஓகே க்ளோஸ் பண்றோம். ரைட். அப்போ கான்செப்ட் என்னன்னு சொன்னா, நாம
பார்ப்போம். ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணதுக்கான கோடிங்கை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். கோடிங்கை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்னட்ட ஒரு பேக்கெண்ட் லாஜிக்ஸ் இது வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். டேட்டாக்கள் எடுக்கிறது, போடுறது, கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, பிரிக்கிறது, ரிசல்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம். இந்த பேக்கெண்ட் எல்லாத்தையும் இனி ஏதோ ஒரு காலத்துக்காக நான் என்ன செய்யணும், சர்வ் பண்ணி வைக்க வேண்டி இருப்பது. ஒரு டேட்டா பேஸுக்குள்ள சர்வ் பண்ணி வைக்க வேண்டி இருப்பது. அதான் எங்களோட விஷயம். பேக்கெண்ட் பிளஸ் இனி டேட்டா பேஸ், இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்க போகிறதான் இனி நம்ம இன்றைக்கு நாளைக்கெல்லாம் பார்க்க போகிற விஷயம். ஸோ அப்படி பார்த்தோம்னு சொன்னா பிறகு அதை எப்படி ஷோ பண்ண போறோம்ன்றதான் ஃப்ரண்ட் எண்ட் திங்கட்கிழமைக்கு பிறகு. ரைட். அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ நாம ஒரு ஒரு டேட்டாபேஸ் ஆல்ரெடி வச்சிருக்கோம். ஏன்னா ஸ்கூல் ஒரு டேட்டாபேஸ் நாம இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க பார்க்கலாம் ஸ்கூல் டேட்டாபேஸ். அதுக்குள்ள முதலாவது கலெக்ஷன் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் தான் என்ன இந்த ரைட். அது ஆப்ஜெக்ட் ஐடி அதுவே கிரியேட் பண்ணா அதெல்லாம் இருக்கட்டும். ரைட். ஸோ அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ என்னட்ட இந்த ஒரு விஷயம் இருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டேன்னா கம்பாஸ். So the new connection connect. சரி. ஓகே. ஸ்கூல் டுகெதர் பர்ஃபெக்ட். சரி. இப்போ கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ நாம ஒரு கோடிங் அடிக்க போறோம். ரைட். முதலாவது ஸ்டெப் என்ன? முதலாவது ஸ்டெப் என்ன? இப்போ கணக்கு பேர் இப்போ மற்றவங்க கேட்ட வளமான எரருக்குள்ள வரும். கணக்கு பேர் கோடிங் அடிச்சிருக்கீங்க. அடிச்ச எரருக்குள்ள முதலாவது அந்த மொங்கோ கிளைண்ட் யாரு அப்படின்னு எல்லாம் தெரியாத மாதிரி அப்படிலாம் வந்துருச்சு. முதல் ப்ராஜெக்ட் ஏரியாக்குள்ள வந்துட்டு ரன் பண்ணணும் முதலாவது விஷயம். இப்போ எங்க ஏரியாவுக்கு வருவோம். இப்போ கான்செப்ட் என்னன்னா, MongoDB கனெக்ட் பண்றதா இருந்தா அதுக்கான முதல் கோடிங் என்ன? யாராச்சும் பார்ப்போம். MongoDB-யை கனெக்ட் பண்ண போறோம். இந்த பேக்கெண்ட்ல இருந்து Mongo டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போறோம் என்றா முதலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? Mongo கிளைண்ட நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். எங்க இருந்து? MongoDB என்ற பேக்கேஜ்ல இருந்து. ரைட். சரி. என்ன முதலாவது லைன் கோடிங்? யாராச்சும் யாராச்சும் சும்மா சொல்லுங்கடா. ஃபுல் கோடிங் தேவையில்லை எனக்கு. சும்மா Mongo கிளைண்ட கிரியேட் பண்ணதுக்கான கோடிங் சொல்லுங்க. என்ன ரிகவர் பண்ணணும் அவ்வளவுதான். என்ன அந்த வார்த்தை அவ்வளவுதான். கன்ஸ் டைப்பா ஒரு Mongo கிளைண்ட் எடுக்கணும். ரைட். ரிகவர் பண்ண போறோம் பேக்கேஜ்ல இருந்து. வேற அப்ப கன்ஸ் டைப்பா ஒரு Mongo கிளைண்ட் என்ற ஒரு ஆள் எடுப்போம் என்ன. ஓகே. ஸோ Mongo கிளைண்ட் என்ற ஒரு ஆள் எடுப்போம். ஓகே. யார்கிட்ட இருந்து ரிகவர் பண்ணி எடுக்க போறோம்? எங்கள்கிட்ட ஆல்ரெடி அந்த பேக்கேஜ் இருக்கு, நாம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். என்ன இன்ஸ்டால்? ஸோ MongoDB. ரைட். ஓகே. டன். அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ MongoDB கிளைண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாம ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ண போறோம். அது அசிங் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ அசிங் ஃபங்க்ஷன். அசிங் ஃபங்க்ஷன் என்னது? மெயின் அண்ட் வைப்போம். ஓகே. பராமீட்டர்ஸ் என்ன ஒன்று பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் மெயின் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன். இந்த மெயின் என்ற ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன எழுதுறமோ அந்த விஷயம் தான் நடக்க போகுது. நான் ஜஸ்ட் கிளைண்ட் ஒரு ஆளை ரெடி பண்ணுவோம். ஸோ கன்ஸ்ட் கிளைண்ட் என்ற ஒரு ஆளை ரெடி பண்ணுறோம். இது நாம இப்போ வைக்கிற பேர் கிளைண்ட். ஓகே. ஈக்குவல் இவர் ஒரு நியூ யாரு கிளைண்ட். என்ன கிளைண்ட்? Mongo கிளைண்ட். அப்போ யாரு Mongo கிளைண்ட்? இங்க உருவாக்கி இவர் தான். இந்த Mongo கிளைண்ட் தான் இந்த வார்த்தை இது. ஸோ Mongo கிளைண்ட். ஓகே. ஸோ Mongo கிளைண்ட்டுக்குள்ள எந்த லொகேஷன் டிஃபால்ட்டா நாம கொடுக்க போறோம், கனெக்ட் பண்ண போறோம்? இந்த ஏரியா, இந்த லொகேஷனுக்கான ஏரியா இது லோக்கல் ஹோஸ்ட் 27 சைடு. அவ்வளவுதான். இதை கணக்கு பேர் யோசிக்கிறீங்க. அப்ப அந்த நம்பர் கொடுக்கணும்னா இல்ல, பயப்பட தேவையில்லை. MongoDB லோக்கல் ஹோஸ்ட்னு எழுதலாம். எதுக்கு பதிலா நீங்க லோக்கல் ஹோஸ்டுக்குரிய ஐபி அட்ரஸ் 127.0.0.1 இதை நினைக்கிறேன். இதுக்கு பதிலாக தான் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் எழுதுறோம். நான் லோக்கல் ஹோஸ்ட் எழுதுறேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் என்ன போர்ட் நம்பர்? 27,017. இது நீங்க என்னன்னு மாத்திக்கலாம். நான் 27,018 அப்படிதான் அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப பேசிக்கா இப்ப MongoDB லோக்கல் ஹோஸ்ட் 27,018. இது டிஃபால்ட் ஆகிற விஷயம். ஒரு போர்ட் நம்பர் அவ்வளவுதான். ஸோ இந்த லெவல் ரெடி பண்ணியாச்சு. இப்ப கனெக்ஷன் ரெடி ஆயிட்டு. கனெக்ஷன் ரெடியா இருந்தால் எனக்கு ஒரு வசனம் சொல்லணும். வேணும் பேசிக்கா சொன்னா வசனம் சொல்லணும். ரைட். அப்ப கலெக்ஷன் கனெக்ட் பண்ணுங்க, கிளைண்ட்டை கனெக்ட் பண்ணுங்க. அப்ப நான் ஒரு எரர் ஹேண்டிலிங் செய்யலாம். வேணுமெண்டா எரர் வந்து வரக்கூடிய ஏரியாவை ட்ரை என்ற ஏரியாக்குள்ள எழுதலாம். ட்ரை என்ற ஏரியாக்குள்ள எழுதினா எரர் வந்தால் அப்படின்ற எனக்கு டவுட் வரக்கூடிய கோடிங்ஸை இப்படி ட்ரை என்று போட்டு எழுதலாம். அதான் விஷயம். வேறொன்றும் இல்லை. சரியா? அப்ப ட்ரைக்குள்ள நம்ம அப்படி எழுதலாம். சரி. அதை நம்ம புற கதைப்போம். பட் நாம இப்ப ஜஸ்ட் சிம்பிளா நான் என்ன செய்யறேன், வெயிட் பண்ணுங்க. யாருக்காக? கிளைண்ட்டை கனெக்ட் பண்றதுக்கு. அப்போ வெயிட் பண்ணுங்க கிளைண்ட்டை கனெக்ட் பண்றதுக்கு. ஓகே. கனெக்ட் ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். என்னது? கன்சோலால லொக் பண்ணுங்க. கன்சோலால லொக்ல ஒரு ஸ்கிரீன் அவுட்புட் கொடுங்க. கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி. எவ்வளவுதான். ரைட். ஸோ இனிஷியலி இவ்வளவு. ஸோ பேசிக்கா ஓகே கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி வரும். இப்போ கனெக்ட் ஆனா மட்டும்தான் வழியாக கொஞ்சம் கனெக்ட் ஆனா மட்டும் எனக்கு ஒரு விஷயம் வரும். ரைட். இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும். கால் பண்ணா தான் வேலை நடக்கும். சும்மா கிரியேட் பண்ண அப்படி இது கிரியேட்டிங். இது டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷன். நான் இங்க கால் பண்ணணும். கால் பண்ணா தான் அந்த வேலை அப்ப ரன் ஆகி மெயினை கால் பண்ண மெயினுக்குள்ள என்ன அது நடக்கும்.
ரைட். இப்போ நம்ம இங்கே ரன் பண்ண போகிறோம். என்பிஎம்மால ஸ்டார்ட் பண்ணுங்க, என்டர் கொடுக்குறேன். ஸோ வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே யூ கேன் சி கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வருது. ரைட், கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்னென்னு வருது, நான் கண்ட்ரோல் சி கொடுத்து வெளியால் வரேன். ஓகே, இப்போ கவனிச்சு கொள்ளுங்க, இந்த கோடிங் அப்புறம் என்ன ஆகுது. இப்போ நான் ஒரு வேலை செஞ்சு காட்டுறேன். சர்வீசஸ்க்குள்ளே போகிறேன். ரைட், இங்கே போய் தான் ஸ்டப் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு வேலை செய்யலாம். என்னன்னு சொன்னால் சிஎம்டியில் போய் நெட் ஸ்டாப் மொங்கோ டிபி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். சாரி, சிஎம்டி ஓப்பன் பண்ணுறீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணணும். ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, எஸ் கொடுங்க. சிஎம் நெட் ஸ்டாப் பண்ணுறேன். என்னோட ரன் ஆகிட்டு தானே இருக்கு, ரன் ஆகிட்டு இருந்தா தானே இவரை வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. நான் இப்போ நெட் ஸ்டாப் பண்ணுறேன். எதை, மொங்கோ டிபியை ஸ்டாப் பண்ணுறேன். இஸ் ஸ்டாப்பிங். அப்போ மொங்கோ டிபி ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே வச்சுக்கொள்றேன். இப்போ திரும்ப இதை ரன் பண்ணுறேன், என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க, ரன் ஆகலை, கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல் வரல. ஏன்னா அதான் சர்வர் ரன் ஆகல இல்லையே, சர்வர் ஸ்டாப் ஆயிருச்சு. சர்வர் ஸ்டாப் ஆனதால இங்கே இவரால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த கோடிங் கனெக்ட் ஆக முடியாது. ரைட், இங்கே கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வருது. நான் வேணும்னா திருப்பி இதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். யூ நோ தட் ரைட். ஸோ கனெக்ட் பண்ணுறேன் நீங்கள். ஸோ ஃபெயில் டு கனெக்ட், ஒன்றும் செய்ய முடியாது. ரைட், திஸ் திங். அப்போ நான் திருப்ப போய் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த முறை நெட் ஸ்டாப் பண்ணதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இஸ் ஸ்டார்டிங். ஓகே, ஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ரைட், இப்போ நான் போய் திருப்ப ரன் பண்ணுறேன். ஆப் கிராஷ்ட் ஆயிடுச்சு, அது விடுங்க. ரைட், இப்போ அதான் கிராஷ்ட் ஆனால் என்னது ஏண்டா, யூ நோ தட் எரர் ஹேண்ட்லிங் நாங்கள் செய்யல. அப்போ ட்ரை பண்ணி சரி அது முடிஞ்சிடும். சரியான கிராஷ்ட் ஆயிடுச்சு. ரைட், ஸோ என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்குறேன் இப்போ. ஸோ நவ் யூ கேன் சி தட் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல். எதுக்காக, ஏண்டா இந்த விஷயத்துக்காக. ரைட், அப்போ பேசிக்காக இது சக்ஸஸ் ஆகுது, ஏண்டா கனெக்ஷன். ஸோ இங்கேயும் வந்து நாம் வேணுமெண்டா திருப்ப ரிஃப்ரெஷ் பண்ணுறோம், கனெக்டட், கனெக்ட் பண்ணுறோம், கனெக்டட். ஸோ திஸ் திங். அப்போ இதுதான் இனிஷியலாக நம்ம ஒரு மொங்கோடிபியை கனெக்ட் பண்ணுறதுக்கான செட்டப் கன்செப்ட். ரைட், அப்போ நாம இப்போ கொம்பாஸ்லையோ அல்லது இதுலையோ நம்ம ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றதுக்கான கோடிங் இதுதான், பேசிக்காக கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடிங். இது இவ்வளவும் இப்போ கிளியரா. லௌஷிகன், ஜோதி, கனிஷ்டா, பிரணவி, வாணி, தனுஷ்காந்த், துஷாலினி, லக்கியன், இப்போ கிளியராடா? அப்போ உங்களுக்கு என்ன நடக்குது, நாம என்ன செய்யறோம், என்ன இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்றது. யாருக்காவது இப்ப கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் தாராளமாக. உங்களோட ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணி உங்களோட ரன் பண்ண வைக்கணும். ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா தாராளமா கேளுங்க. இப்பயே உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி விளங்கப்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. இது இவ்வளவும் புரியாத நாளைக்கு படிக்க போறது புரியாது. ஏன்னா நாளைக்கு பெரிய ஒரு கிளாஸ் போகும். ரைட், ஒரு 2 hours கிட்ட போகும். ஸோ பி ரெடி ஃபார் தட். நாம இன்றைக்கு வரைக்கும் செஞ்சதெல்லாம் உங்களோட கம்ப்யூட்டர்ல செட்டப் பண்ணி ரன் பண்ணி பார்க்காம நாளைக்கு நீங்க கிளாஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இதோட ரெடியா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுங்க, பிரச்சனை இல்லை, செஞ்சு அனுப்பி ஏதோ ஒன்று பண்ணி ரன் பண்ணிருங்க. இவ்வளவும் கனெக்ட் ஆனா சரி. எப்படி ரன் பண்றது, எப்படி ஸ்டாப் பண்றது, எப்படி கனெக்ட் பண்றது, எல்லா விஷயமும் நான் காட்டிட்டேன். யாருக்காவது இதுல பிரச்சனை இருக்கா? வேற இருக்காது. இன்னும் ஒரு 2-3 பேர்ட்ட பதில் வரல. எங்க இந்த சரணாக்கள், தனுஜனாக்கள், அயாஷாக்கள் எல்லாரும் 2-3 பேர் பட்ச் 4ஓட சேர்ந்து வாரம் சார்னு சொல்லிட்டானுங்க. அதனால ஓகே. மிச்சாக்கள் அவையும் பட்ச் 4ஓட வருவேன்றதால திருப்ப பஸ்ல இருந்து வர நினைக்கிறேன்மா. டேய், அதை நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு, நீங்க செட்டு பட்ச்லையும் ஜாயின் பண்ணலாம், படிக்கலாம். அது உங்களுக்கு அட்மினாக்கள் தந்த போனஸ். அதை நான் சொல்லி அனுப்பி பட்ச் 4 முடியும் வரைக்கும் நீங்க இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ நீங்க பட்ச் 4ல திருப்பியும் பேக் அண்ட் படிப்பீங்க தான். பட் ஃப்ரண்ட் அண்ட் 2 பேருக்கும் ஒரே செஷன் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா நீங்க இப்ப இதுல படிக்க போறது அதுலயும் படிக்க போறீங்க. இப்ப இதுலயும் படிச்சா அதுலயும் படிச்சா உங்களுக்கு இன்னும் ஃபேமிலியர் ஆகும் தானே. ஏன் பிறகு இதுல படிக்கிறத பாதியில விட்டு போட்டு அதுல போய் திருப்பி வந்து விளங்கலாம், அப்படி செய்யலாது. கஷ்டம். ரைட், ஸோ கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ஸோ யூ ஹேவ் த சான்ஸ். ரைட், நீங்க பட்ச் 3ல இருந்தாலும் பட்ச் 4ஓட சேர்ந்து படிக்கலாம். ஏன்னா 2 பேருக்கும் நான் தானே கிளாஸ் எடுப்போம், ஒரே செஷனா தான் போகும். அப்ப திருப்பியும் கவர் ஆகுறதால நீங்க அதையும் படிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ரைட், ஸோ தட் இஸ் அ திங்.
சரி, இப்ப கன்செப்ட்டுக்கு வரும். அப்ப இதுதான் நார்மலா MongoDB கனெக்ட் பண்ணி நீங்க ரன் பண்றதுக்கான கன்செப்டுகள், ரைட்? ஸோ இதைத்தான் நாம நாளைக்கு இனி டேட்டா பேஸ் எடுத்து இப்போ கனெக்ட் பண்ணி டேட்டாக்களை போட்டு போஸ்ட்மேனோட கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் மங்கோஸ் கன்செப்ட் அதெல்லாம் பார்த்து ஆன்லைன் கன்செப்ட் இப்படிதான் பேக்கெண்ட் நமக்கு இன்றைக்கு நாளைக்கு முடியும். ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க ரெடி ஆகணும்னா முதல் இதுவரைக்கும் நடந்த வீடியோஸை பார்த்து இன்றைக்கு நேற்று பார்த்த விஷயத்தை பார்த்து கிளியர் ஆகிக்கொள்ளணும், ரைட்? திஸ் திங். ஆக்சுவலி தட் இஸ் த திங். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கு அவ்வளவுதான். ஏதாவது இருந்தால் கேட்கலாம். அதை வச்சு எல்லாம் ஓகேன்னு சொன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பார்ட்டிசிபேஷன் அண்ட் வில் see you on tomorrow, right? Thank you so much and the class is over. You can leave right now. Have a good night.